டிஜிட்டல் உருமாற்றம். இப்போலாம் எங்க போனாலும் இந்த வார்த்தையை தான் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா நிஜமாவே இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் விலக்கி இது எப்படி பிசினஸ தலைகீழா மாத்துதுன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ எதுக்கு எல்லா பிசினஸும் இத பத்தி இவ்ளோ பேசுறாங்க? இது சும்மா புதுசா ஒரு டெக்னாலஜிய வாங்குற விஷயம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு கம்பெனியோட மொத்த வேலை செய்யற முறையையே, அதோட அடிநாதத்தையே மாத்தி அமைக்கிறது பத்தினது. இந்த மாற்றத்தோட சைஸ பாருங்க. இன்னும் ஒரு 4 வருஷத்துல, அதாவது 2028க்குள்ள உலக டெக்னாலஜி மார்க்கெட்டோட மதிப்பு மட்டுமே $5.2 ட்ரில்லியன் தாண்டும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது பல நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தை விட அதிகம். இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிள். நாம ஒரு நிஜ உலக உதாரணத்தை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்க போறோம். நம்ம நோக்கம் ஒரு கம்பெனிய பத்தி பேசுறதில்ல, ஆனா அவங்க பயன்படுத்துற கருவிகள், அவங்க வேலை செய்யற முறை மூலமா இந்த முழு துறையும் எப்படி இயங்குதுன்னு கத்துக்க போறோம். இந்த டிஜிட்டல் புரட்சிக்கு மையமா இருக்கிற சில முக்கியமான கருவிகளை பத்தி முதல்ல பார்ப்போம். இதெல்லாம் வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது. இன்னைக்கு பிசினஸ் சந்திக்கிற பெரிய பெரிய சவால்களுக்கு தேவையான சக்தி வாய்ந்த தீர்வுகள். முதல்ல ஜெனரேட்டிவ் ஏஐ. இதை ஒரு சூப்பர் லைப்ரரியன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு புத்தகம் கேட்டா அதை எடுத்து கொடுக்கறதோட அவரோட வேலை முடியாது. அந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படிச்சு அதிலிருந்து உங்களுக்காகவே ஒரு புது கதையை எழுதுற திறமை அவருக்கு இருக்கு. அதாவது பழைய டேட்டாவை வச்சு இது புதுசா விஷயங்களை உருவாக்குது. இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. நிஜத்துல மருத்துவத்துல நோய்களை வேகமா கண்டுபிடிக்கிறதுல இருந்து விவசாயத்துல விளைச்சல அதிகப்படுத்துறது வரைக்கும், ஏன் நம்ம டெய்லி ஆன்லைன்ல பேசுற கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஏஐயோட தாக்கம் இருக்கு. அடுத்து பிளாக் செயின். இத ஒரு பொதுவான டிஜிட்டல் நோட்புக் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஆனா இந்த நோட்புக் ஒரே ஒருத்தர்கிட்ட இல்லாம ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ல ஒரு காப்பி இருக்கும். இதனால இதை ஏமாத்துறதோ திருத்துறதோ கிட்டத்தட்ட நடக்காத காரியம். இந்த டெக்னாலஜி மூலமா ரொம்ப பாதுகாப்பான டிஜிட்டல் பணப்பைகளை உருவாக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மனுஷங்களோட தலையீடே இல்லாம அதுவா இயங்குற அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் எந்த ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலும் இல்லாத டிஆப்ஸ்னு சொல்லப்படுற அப்ளிகேஷன்ஸ், இப்படி பல விஷயங்களை இது சாத்தியமாக்குது. இது இன்டர்நெட்டுக்கே ஒரு புது அஸ்திவார மாதிரி. கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உங்க வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா நீங்களே ஒரு பவர் பிளான்ட் கட்ட மாட்டீங்க இல்லையா? தேவைக்கேத்த மாதிரி வாங்கி பயன்படுத்துவீங்க. அதே மாதிரிதான் கம்பெனிங்க சொந்தமா சர்வர்களை வாங்கி பராமரிக்காம தேவைப்படுற கம்ப்யூட்டிங் பவரை வாடகைக்கு எடுத்துக்கிறது தான் கிளவுட். நாம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போறோமோ அந்த அளவுக்கு சைபர் பாதுகாப்பு ஒரு முக்கியமான கவசமா மாறுது. இது உங்க டேட்டாவையும் உங்க பிசினஸையும் பாதுகாக்கிற ஒரு கோட்டை மாதிரி. இந்த கோட்டை இல்லாம டிஜிட்டல் உலகத்துல எதுவே சேஃப் கிடையாது. சைபர் பாதுகாப்புங்கிறது ஒரே ஒரு பூட்டு கிடையாது. இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி அது ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு. நெட்வொர்க்ல இருந்து உங்க லேப்டாப், உங்க கிளவுட் டேட்டா வரைக்கும் ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனி பாதுகாப்பு உத்தி தேவைப்படுது. ஓகே, இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு ஐடியாவை உண்மையிலே வேலை செய்யற ஒரு தயாரிப்பா மாத்துறது எப்படி? அந்த பயணத்தோட மேப்பை இப்போ பார்க்கலாம். இது ஒரு தெளிவான வழிமுறை. முதல்ல வாடிக்கையாளருக்கு நிஜமாவே என்ன வேணும்னு ஆழமா புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு மாடலை உருவாக்கி அதை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு வெளியிட்டதுக்கு அப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொரு படியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ மாத்தி அமைக்குதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாமாங்க. சுகாதாரத்துறையை எடுத்துப்போமே. ஏஐ கருவிகள் மூலமா நோய்களை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே வேகமாவும் துல்லியமாவும் கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம டெலிமெடிசின் மூலமா நீங்க எங்க இருந்தாலும் சிறந்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்க முடியுது. இது எத்தனையோ உயிர்களை காப்பாத்துற டெக்னாலஜி. பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல ஒரு மெஷின் எப்ப பழுதாகும்னு முன்னாடியே கணிச்சிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் முன்கணிப்பு பராமரிப்பு. இதனால தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து உற்பத்திய பல மடங்கு அதிகரிக்க முடியுது. விவசாயம் மாதிரியான ஒரு பாரம்பரிய தொழில்ல கூட டெக்னாலஜி பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி, எவ்வளவு உரம் தேவைன்னு துல்லியமா கணக்கிட்டு கொடுக்கறது மூலமா குறைஞ்ச வளங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சலை எடுக்க முடியுது. இங்க பாருங்க ஒரு வாடிக்கையாளரோட அனுபவத்தை. இந்த டெக்னாலஜி எல்லாம் வெறும் பேப்பரோட நின்னுடாம அது நிஜமான அளவிடக்கூடிய வெற்றியை தருதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது டெக்னாலஜியை பத்தி மட்டும் இல்ல, அது கொண்டு வர்ற ரிசல்ட்ஸை பத்தினது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சத்தையும் சுருக்கமா புரிஞ்சிக்க முயற்சிப்போம். இதுதாங்க அந்த அடிப்படை மாற்றம். முன்னாடி நம்ம ஆஃபீஸ்லயே சர்வர்ஸ வச்சிருந்தோம், இப்போ கிளவுட்ல வாடகைக்கு எடுத்துக்கிறோம்.
திரும்ப திரும்ப செய்யற ஒரே மாதிரியான வேலைகளை எல்லாம் இப்போ ஏஐ பாத்துக்குது. அங்கங்க சிதறி கிடந்த டேட்டாவெல்லாம் ஒன்னா சேர்த்து அதிலிருந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம். இது ஒரு சின்ன முன்னேற்றம் இல்ல, இது ஒரு புரட்சி. நம்மளோட இந்த அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி. எல்லா துறையும் இந்த மாதிரி டிஜிட்டலா மாறிட்டே இருக்கும்போது எதிர்காலத்துல நாம வெற்றிகரமா இருக்கணும்னா எந்த மாதிரி திறன்களை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.